रामानंदगिरी महाराज की जय स्वामी जय हरिनाम राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கோம். இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருக்கோம் எல்லாரும். எல்லாம் வல்ல நத்துருநாதரோட திருவருட்பொருளை டிசம்பர் மாதம் 2024 வருஷம் 16ஆம் தேதி ஆரம்பித்த மார்கழி மாதம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வருஷம் மண்டலிங்கிற அளவில் நாங்கள் இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மயிலாப்பூரில் இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குது. ஓகி அன்றைக்கி தான் மார்கழி மாதம் பூர்த்தி ஆகும். நாளையிலேருந்து 11, 12, 13 3 நாளும் சபவன சத்குருநாதரோட ஆராதனை வைபவம் தென்னாங்கூரில் நடக்குது. அதுக்காக எல்லாரும் அங்கே போக வேண்டியதுனால இன்னையோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். மார்கழி மாதம் வந்து எப்பேற்பட்ட விசேஷங்கிறது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவா எங்கெங்கே இருந்தாலும் மடிப்பாக்கம் என்ன, நெஞ்சநல்லூர் என்ன, இங்கேருந்து பெரம்பூர் என்ன, ஈவாக்கம் என்ன, அந்த இதெல்லாம் நிறையா வந்து கலந்துருக்கு. அவள் மனசாட்சி அவளுக்கு பதில் சொல்லுவோம். அதுக்கு குருநாதர் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். நிச்சயமாக யாருக்கும் ஒன்றும் பருவம் இருக்காது. எந்த விதத்துலையும் எல்லாருக்கும் ஒத்தியாக தான் இருக்கும். இன்றைக்கி வழக்கமாக பூர்த்தி இன்றைக்கி முதல்ல ஜிஎஸ் மணி மாமா, கல்லி மாமா, மகாதேவ மாமா, ஐயோதி இவெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அதனால் வந்து இப்படி இருந்துச்சு. அவளால் கலந்துக்க முடியல. அதனால் எல்லாரோட ஆசீர்வாத பலத்தில் தான் வைபவம் நடந்துட்டு குருநாதரோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத அவாவா இந்த 30 நாளில் தெரிஞ்சுக்கிறது. இந்த இது வரைக்கும் ஆன நாளில் 27 நாள் மார்கழி மாதங்கிறது எங்கள் குருநாதர் சொல்லுவார், இந்த மயிலாப்பூர் மாட வீதியை சுற்றி வரத்துக்கு அவ்வளோ கொடுக்கணும் வேணும். ஏன்னா 63 நாயன்மார்களும் வாதம் பண்ண இடம் மாட வீதி. அப்பேற்பட்ட மாட வீதியில் நம்மளும் பிரதர்ஷனம் வரோம், அதுவும் நாமக்கல் கீர்த்தனத்தோடு வரோம் அப்படிங்கிறது அது எவ்வளோ மகா புண்ணியம். நம்ம பெரியவா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த வழியில் வந்தவா மற்ற எல்லா பெரியவாளும் அவளோட பரிபூர்ண ஆசீர்வாத பலன் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் கூட்டி வச்சிருக்கு. ஏன்னா மழை பெய்கிற நாளில் மழை பெய்ய தான் பெய்யும், பனி பெய்கிற நாளில் பனி பெய்ய தான் பெய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வரணும்னாக்க ஆற்றுல எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அசந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் எவ்வளவோ எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பஜனைக்கு வருதுங்கிறது நம்ம சாமர்த்தியம் இல்லை. அது குருநாதர் நினைக்கணும், பரிபூர்ணமாக கபாலீஸ்வரர் கேட்டாப்புல இருக்கார் அவர் நினைக்கணும், பகவான் நினைக்கணும். அந்த மாதிரி அந்த பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி நல்ல உத்தமமான நாள். இன்றைக்கி தினமே எல்லா நாளுமே பக்தி தான். சில நாள் சிறப்பாக இருக்குது. இந்த நாட்களில் எப்படி குறிப்பாக நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்திருக்கிறவ ஏதாவது ஒரு 100 பேர் போல் வந்திருப்பேன், 150 பேர் 200 பேர் போல் வந்திருப்பேன், வந்து கலந்துருப்பேன். நான் குறிப்பிட்டு ஒரு 4-5 பேரை ஒன்று தான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து யாரும் வித்தியாசமாக நினச்சி வேண்டாம். ஏன்னு கேட்டால் அவங்கள சொல்லலை, இவாளை சொல்லலை, அவளை சொல்லலை, எல்லாருக்கும் அவாவா மனசாட்சி பதில் சொல்லும். குருநாதர் பரிபூர்ணமாக அனுப்புறமாக எல்லாருக்கும் கொள்வார். எல்லாருக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதனால் யாரும் தப்பிதமாக நினச்சி வேண்டாம். முதல்ல இந்த கோயில் மணி இவர் வந்து இந்த குளிர் நாளில் நம்மெல்லாம் சொக்கா போட்டு மக்களை போட்டு இதெல்லாம் போட்டுருக்கோம். அவர் எப்படி வராதுங்கிறது நீங்கள் பார்த்துருக்கு. எல்லா நாளும் அப்படி தான் இருக்காரு. அது ஒரு பெரிய தியாக மனப்பான்மையில் சேவை மனப்பான்மையில் நிறையா நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். எல்லா சத்சங்கத்துக்கும் பண்ணியிருக்கார். குறிப்பாக நம்ம சங்கத்துக்கு நிறையா பண்ணியிருக்கார். அவரை நாங்கள் வருஷம் முழுக்க நினச்சிருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக மண்டலிக்காரர் சுப்பலட்சுமின்னு சொல்லிட்டு அவள் வந்து மயிலாப்பூரில் இருந்தாள். அவள் இப்போ வந்து திருவான்மூரில் இருக்காள். ஆனால் அங்கேருந்து தினம் வந்து அக்காவும் தங்கியுமா தினம் அங்கேருந்து எப்படி வராளுங்கிறது எனக்கு தெரியாது. ஆட்டோ வசதி வருவாளா, காரில் வருவாளா, எப்படி வருவான்னு தெரியாது. கரெக்டாக அந்த டைரி வந்து எல்லாருக்கும் தாகசாந்திக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஒருத்தர் விடாமல் பாடுறவா பாடாதவா வந்திருக்கிறவா வராதவான்னு அப்படி வித்தியாசம்லாம் கிடையாது. இவா ஒரு நாள் தானே வந்திருக்கான், இவன் 2 நாள் தானே வந்திருக்காங்கலாம் அப்படிலாம் பார்க்குறது.
எல்லாருக்கும் சகலமான பேருக்கும் ஏதோ அவளால் முடிஞ்சது அவள் கொடுத்துருக்கான். இது அவள் ஃபேமிலியே சேர்ந்தவா உமா முரளி. அவள் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் உலகம் முழுக்க இன்றைக்கி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, உங்கள் பஜனையை பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க 4 பேர். அதுக்கு மூல காரணம் அவன். குருநாதர்னா எல்லாம் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நமக்கு வேணுமேன்றதுக்காக அவள் வந்து காலங்காலத்தால் அவளும் திருவாங்கூரில் தான் இருக்கா, பாலவாகத்தில் இருக்கா. அங்கேருந்து தினம் ஓடி வந்து அவள் இது பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம இவர் பஜன் ரவி சார் இருக்காரு, இவர் வந்து இப்போ ஒரு வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கார் பையனோட. ஆனால் இப்போ இந்த மார்கழி மாதத்துக்காக குழந்த மாதிரி இந்த 1 மாதமாக இருந்து மார்கழி மாதம் அந்த 1 மணி நேரம் பஜனை சில 1 வாரம் நடந்தது. அந்த பஜனையிலையும் பூர்த்தியாக கலந்துது. நாரதகான் சபாவில் 1 வாரம் அங்கே நடந்தது. அந்த பஜனையிலையும் பூர்த்தியாக கலந்துது. நம்ம மண்டலிக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்து சர்வசேவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தினம் பிரசாதம் பண்ணி வைக்கிறான். சுட சுட ஆற்றுல கொஞ்சம் ஆதிக்கிடும், ஆற்றுல சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் ஆதிக்கிடும், மறுபடியும் சுட வச்சு அப்படின்னு தட்டுவான் கேட்பான். ஆனால் நம்ம பஜனையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே ரெடியாக காத்துருது. எல்லாருக்கும் மகாபிரசாதம், சாதாரண பிரசாதம் இல்லை, மகாபிரசாதம் வச்சுட்டு ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு பிரசாதமாக தான் அது உள்ளே போச்சு. எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரசாதம் வந்து சுட சுட எந்த மாதிரி ருசி இருக்கணுமோ அந்த மாதிரி ருசி, கொஞ்சம் கூட குறைச்சது இல்லாமல் சமமாக அந்த மாதிரி வந்து தினப்படி ஒரு நாள் போல். அதுக்கு அவள் வந்து எத்தனை மணிக்கு எழுதுக்கிறா, எத்தனை மணிக்கு பண்ணுறாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அவளுக்கு தான் தெரியும், அவள் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் நமக்கு வந்து தேவாமிர்தமாக அது ரொம்ப நன்றி. அவள் அந்த குடும்பமும் சர்வசேவமாக இருக்குது. அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் ஞானானந்த மண்டலம் பிரார்த்தனை பண்ணிப்போம், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் குறிப்பாக 1-2 பேரை சொன்னேன், பாக்கி பேரை சொல்லலைன்னு சொல்லிட்டு யாரும் வித்தியாசமாக நினச்சி வேண்டாம். எல்லோரும் தனி மரம் தோப்பாகாது. ஒரு மரம் வந்து ஒரே ஒரு மரம் இருந்ததுன்னா அது தனி மரம் தான். ஒரு 2 மரத்துக்கு மேலே இருந்தால் தான் அது தோப்பு. அதனால் நீங்கள் எல்லோரும் பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் வந்து கலந்துட்டு எல்லாருக்கும் அனுசரியாக இருந்து எல்லாம் நடத்தி கொடுத்ததுனால அது வந்து பெருமையாக இருந்தது. எல்லாமே நம்ம எல்லாருமா சேர்ந்து சொன்னால் சமர்ப்பணமாக அதை விட்டுருக்கோம். யாராவது சொல்ல ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா அவள் விட்டு வித்தியாசமாக நினச்சிக்காம ஆராதனைக்கு தென்னாங்கூருக்கு 11, 12, 13 3 நாள் நடக்கிறது. இட வசதி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஃபுல்லாக எடுத்து ரூமெல்லாம் இருந்தாலும் எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 4 பேரோட 5 பேர், 5 பேரோட 6 பேர் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அவள்லாம் முடிஞ்சா வாங்க. வசதியை எதிர்பார்க்காம கொஞ்சம் ஓரளவு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தாக்க அதை வந்து கலந்துக்கணும். அவசியம் ஆனால் கலந்துக்கணும். உங்களுக்கு தனி ரூம் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து தனியாக நீங்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். சாதாரண நாளாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த சந்தர்ப்பம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லோரும் அந்த வைபவத்துக்கும் வரணும். எல்லோரும் அமோகமாக மேலே மேலே மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் சாதாரண நாள்லேயும் இங்கே கபாலீஸ்வரர் சன்னதிக்கு வந்து 4 மாட வீதி எப்போல்லாம் முடியுதோ அதை பிரதர்ஷனம் பண்ணிட்டு சர்வக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு குருநாதர் மூலமாக பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். சொல்லிட்டார, நானும் ஒரு வார்த்தை சொல்லணும். ஞானானந்த மண்டலி சார்பில் எவ்வளவோ பெரியவாள்லாம் இருந்து நடத்தின நாம சங்கீர்த்தன வைபவத்தை இன்னைக்கு மண்டலி சார்பிலையும் சரி, சம்மேளன சார்பிலையும் சரி, பாகவதால் சார்பிலையும் சரி, ஜெயராமண்ணா வந்து அதாவது இது மாதிரிலாம் யாராலையும் முடியாது, ரொம்ப சிரமம். அப்படி வந்து நமக்கு நடத்தி கொடுத்து அந்த குருநாதர்களுடைய அருளை எல்லாருக்கும் பெற்று தந்திருக்கார். அவருக்கு இந்த சுவாமி जय सतगुरुनाथ महाराज की